ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய அரசியல் தலைவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள், புதிதாக அரசியலுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் என்று எல்லோரையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் அரசியல் என்றால் அது ரஜினியை பற்றி மிக நோக்கமாக இருந்தது. எல்லோரும் எதிர்பார்த்த தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தார். ஆனால் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டிய நிலை இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிறது. பார்ப்போம். தொடங்குகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவரை பத்தி பேசிட்டே வராங்க. இந்த அரசியல் தலைவருக்கு இப்படி இருக்கு, இந்த அரசியல் தலைவருக்கு இப்படி இருக்கு, முதல்வருக்கு இப்படி இருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு இப்படி இருக்கு, நிறைய பேசிக்கிட்டே வராங்க. இப்போ இதை பேச தவறிய ஒருவர் இங்க இருக்காரு. ஒரு ஆளுமையாக இருந்தவர், எல்லோருடைய எதிர்பார்ப்போடும் பார்க்கப்பட்டவர். அரசியல் களத்திற்கு அவர் வருவார் வருவார் என்று எல்லோருமே கூறி வந்தனர். ஆனால் என்ன நிலையோ அவரால் அரசியலுக்கு வர முடியவில்லை. இது சுயமான ஒரு தகவல். ஆனா அவருடைய ஜாதகத்தை நாம் பார்க்கின்ற போது அரசியல் வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதா அல்லது அரசியல் வாய்ப்பிற்கு இல்லாமல் போகுமா என்பதையெல்லாம் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். அப்படி பார்க்கின்ற போது அவருடைய பிறந்த தேதியாக குறிப்பிடப்பட்டிருப்பது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1950ஆம் வருடம் 11:45 இரவு. அவருடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 75 வயது முடிஞ்சு 6 மாதம் 1 நாள். இன்றைய தினம் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற நாளில். அப்போ இந்த நேரத்தில் எல்லாவற்றையுமே பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, இந்த அரசியல் களம் எப்படி இருக்கு, இந்த அரசியல் களத்தில் இவர் களமாட முடியுமா என ஒரு கேள்வி ஏன் இப்பொழுது வந்திருக்குன்னா, அரசியலே வேண்டாம் 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 என்று விலகி சென்றவர் அண்ணாமலை அவர்கள் அரசியல் பற்றி ஒரு அறிவிப்பினை வெளியிட்டவுடன் இவருடைய துணைவியார் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். இந்த இயக்கத்தை இந்த நேரத்தில் தொடங்கி இருப்பது எதற்காக என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ எதிர்காலத்தை ஒட்டி இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரா அல்லது அண்ணாமலை இயக்கத்தை சார்ந்து இந்த இயக்கம் செல்ல போகிறதா அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமைப்புடன் இந்த இயக்கம் தொடர்புடையதா? இன்னும் நிறைய தகவல் சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்வராக விஜய் பொறுப்பேற்றது ரஜினி அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பது போன்ற சில தகவல்களும் தவறான தகவல்களும் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனா கடந்த கால வரலாற்றினை பார்க்கின்ற போது எல்லா இடங்களிலும் தனது அழுத்தமான பாதங்களை பதித்திருப்பவர் ரஜினிகாந்த் அவர்கள். எல்லோரிடமும் நட்பு பாராட்டி வந்தவர். அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டு, அவருடைய இமயமலை உண்டு என்ற போது போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவர் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இது ஒரு கேள்வி இப்போ. ஆனா நம்ம அதற்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதற்குரிய ஜாதகம் தானா இவருடைய ஜாதகம்? நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தில் இவருடைய லக்னமாக குறிப்பிடப்பட்டிருப்பது சிம்ம லக்னம். நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தில் அப்போ அந்த லக்னாதிபதி யாருடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்தால் பூரத்துடைய சாரத்தில், இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில். அப்போ அந்த சுக்கிரன் எங்க இருக்காருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். 3ஆம் அதிபதி இவருக்கு, 10ஆம் அதிபதி சுக்கிரன் தான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப கலைத்துறையில் எதிர்பார்த்த வெற்றியினை இவர் அடைந்திருக்கிறார். இப்பொதுவாக எப்பொழுதுமே என்ன பார்ப்பது என்றால், லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாக யார் இருக்கிறார்? ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்து அதிபதி யார் என்று பார்க்கின்ற போதுதான் அவருடைய திறமைகள் நமக்கு தெரியும். அவருடைய எதிர்காலம் எதை நோக்கி போக போகிறது என்பது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கின்ற போது லாபாதிபதியும் தன குடும்பாதிபதியுமான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புதன் வித்தைக்கு அதிபதி, சுக்கிரன் கலைக்கு அதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இவர் கலைகளுக்கு உரியவராக பிறந்திருக்கிறார் என்பது தெளிவான ஒன்று. சரி, இந்த நேரத்தில் இன்னொரு தகவலும் பார்க்கணும். கார்த்திகை மாதத்தில் பிறந்த காரணத்தினால் விருச்சிக ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறார். லக்னாதிபதி சூரியன் விருட்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த விருட்சிகம் எந்த இடம் என்று பார்க்கின்ற போது கேந்திரஸ்தானம். அப்போ ஒரு அழுத்தமான மனிதராக இந்த
ஜாதகர் உருவெடுப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. செல்வாக்கோடு புகழ் பெறுவதற்கு என்னதான் வாழ்க்கையில சிரமங்களை அனுபவித்தாலும் பிறக்கின்ற போது சந்திர மகா திசை, அதன் பிறகு செவ்வாய் மகா திசை, அதன் பிறகு ராகு திசை. ராகு திசை வந்தால் ஒரு மனிதர் எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார், எங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஜோதிடர்களுக்கு தெரியும். அந்த ராகு எங்கே இருக்கிறார் என்றால் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். புரியுங்களா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. ராகும் சினிமாவிற்கு அதிபதி. இப்ப 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. இப்போ சரியாக இங்கே போய் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த வயதிலும் ஒரு 18 வயது இளைஞர் போல திரையுலகில் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த 10ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், லாபாதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், கலை சம்பந்தப்பட்ட ராகு 8ஆம் இடத்தில். அப்ப 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனியும் கேதுவும். அதற்கு மேல இது உள்ள போக விரும்பல. அப்ப கேது 2 இருக்காரு. வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இறை சக்தி, இறை அருள், தெய்வ வாக்காகவே இவருடைய வாக்குகள் இருக்கும். ஒரு வாக்கு சொன்னாவே போதும், அது 100 வார்த்தைக்கு சமமானதாக இருக்கும். அதான் சொல்லுவாரு, நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி இருக்கும். அப்போ அது போன்ற சக்தி எல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார். இந்த ஜாதகருக்கு ஒரு வலிமை என்பது என்னவென்றால் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பிறப்பு ஜாதகத்தில். அப்ப 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது என்பது எதிரிகள் இல்லாத ஒரு ஜாதகம். எதிரிகள் தோன்றினாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஜாதகம். அப்ப என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவராக இவர் கணக்கிடப்பட்டிருக்கிறார். சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம். பொதுவாக ஒரு ஆசோலேஷன் பாருங்க, இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஆசோலேஷன் இருக்கும், குழப்பறதுட்டே இருக்கும். 2வது சனியுடைய ஆதிக்கம் வருகின்ற போது வெற்றி என்பது எடுத்தவுடன் கிடைத்து விடாது, நிதானமான வெற்றியாக இருக்கும். அப்போ நிறைய போராடி போராடி போராடித்தான் ஒரு இடத்தையே இவர் அடைந்திருக்கிறார். அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா சந்திரன் சஞ்சரிப்பது, சந்திரன் பார்க்கின்ற இடம். எப்பொழுது ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டினை பார்க்கிறதோ அந்த கிரகம் வலிமை பெற்றுவிடும். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரித்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ எல்லாவற்றிலும் வெற்றியினை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதகருக்கு யோகி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு தகவல் பாத்தீங்கன்னா, இப்பொழுது புதன் திசையில் சந்திர புத்தி போய்கொண்டிருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தின் அடிப்படையில். இதன் பிறகு வருகின்ற புத்தின்னு பாத்தீங்கன்னா புதன் திசையில் செவ்வாய் புத்தியாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு யார் பாதகாதிபதி என்று பார்த்தால் செவ்வாய் பாதகாதிபதி. அவர் 6ல இருக்காரு, உச்சமாக இருக்கிறார். ஆனால் சிம்ம லக்னத்திற்கு பாதகாதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயுடைய புத்தி வருகின்ற காலம் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு. இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் புத்தி வருகிறது. ஒரு எதிர்மறையான நிலைப்பாட்டினை காணக்கூடிய நிலையினை செவ்வாய் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையில் சகாயஸ்தானத்தில் ராசிநாதன் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தைரியமான ஒரு செயல்பாடுகள் என்பது இந்த காலகட்டத்தில் இவரிடம் நிச்சயமாக இருக்கும். அப்போ அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கிரகத்தையுமே பார்க்கணும். இந்த நேரத்துல குரு ராசியை பார்த்துட்டு இருக்காரு. சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்கு இது யோகமான நேரம். முன்னாள் முதல்வரமாகட்டும், இந்நாள் முதல்வரமாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இவரை தேடி வரக்கூடிய, இவருடைய ஆலோசனை கேட்டிடக்கூடிய, இவரை மதித்திடக்கூடிய நிலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல ராகு. இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த ராகு கேது பெயர்ச்சி இவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். கேது பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல. அப்போ சுயமாக அரசியல் தொடங்கி அங்கே வெற்றி பெறுகின்ற நிலையினை விட ஒரு ஆட்சியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய ஆதரவு என்பது இவருக்கு கிடைக்கும்.
உதாரணமாக சொல்ல போனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ராஜ்யசபா உறுப்பினராக கூட இவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. இவருடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா, எதிர்காலத்தில் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான். தான் ஆட்சிக்கு வர வேண்டும், தான் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் என்பது இவரிடம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. பிறருடைய ஆளுமையை பார்த்து, அரசியலை பார்த்து, அதிலிருந்து இவர் சில எண்ணங்களை உருவாக்கி கொண்டு, இந்த மக்களுக்கு எதிராக இந்த ஆளுங்கட்சி இருக்கிறது என்றால் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நிலை இவருக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு மத்திய அரசின் பார்வை இவர் மீது படுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் நேரடியாக இவர் கால் பதிக்காவிட்டாலும் அரசியலில் ஒரு இடத்தினை இவர் எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ராஜ்யசபா உறுப்பினராக ஒரு கௌரவ பதவியில் இப்படியெல்லாம் அமரக்கூடிய ஜாதகர் தான் இந்த ஜாதகர். மிகப்பெரிய செல்வாக்கு இவருக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த செவ்வாய் புத்தி வருகின்ற போது உடல் ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். அதை கவனித்துக் கொள்வதன் வழியாக அடுத்தடுத்து நகர்வுகளை நகர்த்தி கொண்டு செல்ல முடியும். இவருடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும் சரி, இது ஜாதகம், நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகம். மேலும் அடுத்தடுத்த நகர்வுகளை பார்ப்போம், அதையொட்டி நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.